for probability of action. For probability of action, அதாவது ஒரு செயல் நடக்கலாம் அல்லது நடக்காமல் போகலாம். ஒரு செயல் நடக்கலாம் அல்லது நடக்காமலும் போகலாம். அது கால் probability. நடக்கலாம், ஒருவேளை நடக்காமல் போகலாம். அதாவது அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மே யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா மே அப்படின்னாலே அந்த ஒரு மாதிரி சந்தேகத்துக்கு இடமா சொல்றது. மே யூஸ் பண்ணாலே என்னன்னா சந்தேகத்துக்கு இடமா சொல்றது. ஒருவேளை நடக்கலாம், நடக்காம போறாங்க பாருங்களேன். ரெயின் மே கம். ரெயின் மே கம், அதாவது மழை வர்றது யாருமே சொல்ல முடியாது. மழை நிச்சயமா சொல்ல முடியாது. மழை வந்தா வரலாம், மழை வரலாம், மழை வரலாம் அல்லது வராமலும் போகலாம், அது சொல்ல முடியாது. அப்போ ரெயின் மே கம், மழை வரலாம். இதே போல சொல்லுவாங்க. அதாவது புயல் கிழக்கு நோக்கி நகரலாம். புயல் மேலும் தீவிரமடைந்து கிழக்கு நோக்கி நகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானொலியில ரேடியோல வெதர் ரிப்போர்ட்ல இது போல சொல்லுவாங்க. ரேடியோல வெதர் ரிப்போர்ட்ல இது போல சொல்லுவாங்க. சைக்ளோன் மே மூவ் டுவர்ட்ஸ் வெஸ்ட், அதாவது புயல் மேற்கு நோக்கி நகரலாம் அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. நகரம் சொல்லிட்டு நிச்சயமா சொல்ல முடியாது. மே அப்படின்னாலே மே கம் அப்படின்னு சொன்னா வரலாம். மே கோ அப்படின்னா போகலாம். மே சிட் அப்படின்னா உட்காரலாம். மே வெயிட் அப்படின்னா காத்திருக்கலாம். அது போல நம்ம அடுத்த பாருங்க. ஜெயா மே வின். ஜெயா மே வின், ஜெயிக்கலாம். ஜெயா ஜெயிக்கலாம் அல்லது ஜெயிக்காமலும் போகலாம். இப்போ மிஸ் ஜெயா மே வின் தி எலெக்ஷன். மிஸ் ஜெயா மே வின் தி எலெக்ஷன். அப்ப என்ன அர்த்தம்? ஜெயா தேர்தலில் ஜெயிக்கலாம் அல்லது ஜெயிக்காமலும் போகலாம், இல்லையா? ஸோ இப்படியும் உண்டு அப்படியும் உண்டு. அதாவது மே போட்டிருக்கேன். இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே அப்படித்தானே. எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான். ஏன்னா நம்ம கையில கிடையாது. என்ன அதே போல லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்க, லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்க. அப்போ நான் ஜெயிப்பேன், அதாவது எனக்கு லாட்டரி எதுவும் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஐ மே வின் தி லாட்டரி அப்படின்னு சொல்லலாம். மே வின் நிச்சயமா சொல்ல முடியாது. சரி, அடுத்து யூ மே திங்க் தட் ஹி இஸ் இன்னசென்ட். யூ மே திங்க் தட் ஹி இஸ் இன்னசென்ட். அப்ப என்ன சொன்னா அவன் இன்னசென்ட்னா ஒண்ணும் தெரியாத சொல்றான். இன்னசென்ட் அப்படின்னா ஒண்ணும் தெரியாதவன், வாயிலா பூச்சி அப்படின்னு அர்த்தம். யூ மே திங்க் தட் ஹி இஸ் இன்னசென்ட். அவன் ஒன்றும் தெரியாதவன் என்று நீ நினைக்கலாம். அவன் ஒன்றும் தெரியாதவன் என்று நீ நினைக்கலாம், ஆனால் நான் அவ்வாறு நினைக்க மாட்டேன். யூ மே திங்க் தட் ஹி இஸ் இன்னசென்ட் பட் ஐ டோன்ட் திங்க் so. ஆனா நான் அது போல நினைக்க மாட்டேன். இந்த பாருங்க அடுத்தது. இப்போ ஃப்ரெண்ட் என்ன பண்றான், இப்போ எங்களுக்கு கெஸ்ட்லாம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வராங்க. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். நைட்டு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு அங்கிள் கேட்கிறாரு, இப்ப டைம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன சொல்றேன், இட் மே பி 10. அப்ப என்ன இருக்கும்? 10 மணி இருக்கலாம். 10 மணி இருக்கலாம். இங்கே வாட்ச் இல்லை, கிளாக்கும் இல்லை. ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றது, தோராயமா சொல்றது எவ்வளவு இருக்கும்? சுமார் 10 மணி இருக்கும்ல. அது என்ன சொல்லலாம்? இட் மே பி 10, 10 இருக்கலாம். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா she may not go. பாருங்க, மே அப்படின்னா இந்த மாதிரி லாம் வரும். மேபி 10, 10 இருக்கலாம். ரெயின் மே கம், மழை வரலாம். இப்போ இது நாட் போட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னா ஆப்போசிட் மீனிங் கிடைக்கும். ரெயின் மே நாட் கம், மழை வராமல் போகலாம். அடுத்தது ஜெயா மே வின், ஜெயா ஜெயிக்காமல் போகலாம். அடுத்து யூ மே திங்க் தட், இதுக்கு நாட் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? நெகட்டிவ். யூ மே நாட் திங்க் தட் ஹி இஸ் இன்னசென்ட். அது இது பாத்தீங்கன்னா இட் மே நாட் பி 10. அடுத்தது she may not go அப்படின்னா அவள்
போகாமலும் இருக்கலாம். she may not go. அவள் போகாமலும் இருக்கலாம். இப்போ இந்த மேல மேக்கு ரெண்டு யூஸ் அதாவது இரண்டு உபயோகங்கள் அவ்வளவுதான். ஒண்ணு எழுதி போட்டுட்டு இப்போ அடுத்தது எழுதி போற அதுல எழுதி போட்டுதான் ஓகே. அதையும் கவனிக்கணும். இப்போ பொலைட் பர்சன் அதாவது பணிவான அல்லது அடக்கமான கேள்விகள் எப்படி கேட்கறது மே யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு வாக்கியம் இது பாருங்க. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு கேள்வி இது. மே ஐ கமன். மே கமன் எத்தனை படத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க? எத்தனை படத்துல என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? மே கமன் அப்ப என்ன அர்த்தம்? நான் உள்ளே வரலாமா? மே கமன், நான் உள்ளே வரலாமா? நான் உள்ளே வரலாமா? அடுத்தது மே ஐ ஹெல்ப் யூ. மே ஐ ஹெல்ப் யூ அதாவது ஒருத்தருக்கு நீங்க அவங்க உதவி செய்யறதுக்கு முன்னாடியே செய்யறீங்களா? நீங்க ஒருத்தருக்கு அவங்க உதவி செய்யறதுக்கு முன்னாடி நீங்க கேட்கும்போது மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாரோ ரெண்டு பேர் மெட்ராஸ்க்கு புதுசு அவங்களுக்கு வந்து இடம் தெரியல. அவங்க என்ன பண்றாங்க, அந்த மெட்ராஸ் மேப் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்களே அவங்க கிட்ட வந்து மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு உதவலாமா அப்படின்ற கேள்வி. மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்றது. அதுல பாருங்க, மே ஐ ஸ்டே ஹியர் டுநைட். யாரோ ஒருத்தர் முன்னப்பிட தெரியாதவர் வீட்டுக்கு வந்து நான் இன்னைக்கு நைட்டு இங்க தங்கலாமா? மே ஐ ஸ்டே ஹியர் டுநைட் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? நான் இன்று இரவு இங்கே தங்கலாமா அப்படின்னு. ஸோ இது போல மே யூஸ் பண்ணி பல கொஸ்டின் கேட்கலாம்.